என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே 146ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் இயேசு வழியருகே நடந்து போகும்போது ஒரு பிறவி குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இயேசுவே, என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கும்போது இயேசு அவன் மீது மனதுருகி தன் கரங்களை அவன் கண்கள் மீது வைத்து அவன் பார்வையை கொடுக்கிறார். அன்புக்குரிய தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கீர்களா? கவலைப்படாதீர்கள். பிறவி குருடனின் கண்களை திறந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் குழியில் தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் யோசேப்பை குழியிலே விடவில்லை. அந்த குழியிலிருந்து தூக்க ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். பார்வோன் அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார். ஆகவே குழியில் கிடந்த யோசேப்பை தூக்கின ஆண்டவர், பிறவி குருடனின் கண்களை திறந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்வார். மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்வது போல, பிசாசினால் நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனாலும் இயேசு இன்றைக்கு உங்களை தூக்கி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ.